வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் செமத்தியான விஷயம் இந்த சரவணம் பண்ணுறது மட்டும்தான். அதாவது ஒன்று தப்புன்னு கண்டுபிடிச்சி அந்த தப்பை வந்துட்டு பண்ணுறது, அதுக்குரிய தண்டனையை கொடுக்கறது. என்ன அந்த தண்டனையை வந்துட்டு அந்த தாத்தா மாமனார் மாமியாரை சேர்த்து வச்சு கொடுத்தா பரவாயில்ல, பரிதாபமாக இந்த பிள்ளையை திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தான். அந்த பிள்ளையும் ஒரு தப்புக்கு பல தடவை அனுபவப்பட்டுருச்சு. ஆனால் அடிபட வேண்டியது அவசியங்கிறது மயிலுக்கு தெரியும். ஏன்னா மயில் இன்னுமே வந்துக்கிட்டு அவன்கிட்ட கூப்பிட்டு இதெல்லாம் நடந்து போச்சுங்கிறத இன்னமும் சொல்லாமல் அடுத்த குண்டுக்காக காத்திருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான சமாச்சாரம். இந்த பொண்ணு வீட்டில் துணியை மடிச்சுக்கிட்டு இருக்குது. சரவணன் உள்ளார வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வந்துட்டு, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு நீ அப்படின்னா, மாமா ஒன்றும் புரியலைங்குது. ஆனால் அதுவே பெரிய பிளண்டர் தான். ஏன்னு கேட்டால், இப்போது வீட்டில் ஒன்று நடந்திருக்குது. அவங்க அப்பா கடைக்கு போயிருக்கிறாரு, இவன் கோமா வாரான் அப்படின்னாக்கா, அப்போ இந்த அப்பா பண்ண வேலை தான் அப்படிங்கிறது இந்த பிள்ளைக்கு தெரியாதா? ஐயோ இந்த பிள்ளை இப்படி வீட்டில் வந்து கடைக்கு வரேன்னு சொல்லிவிட்டாரே, மாமா வேறு வான்னு சொல்லிட்டாரே, வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் என்ன யோசிப்பார், நம்ம மேலே ஏற்கனவே கோபமாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத மாதிரி ரொம்ப ஸ்டைலாக மண்ணு மாதிரி, என்ன மாமா பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது நானாக இருந்தாவே பலார்னு அரைஞ்சு போடுவேன். சரவணனை அடையாமல் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தோணுது. உடனே சரவணன் கேட்குறான், ஏய் ஒன்றும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஏண்டி, எல்லாம் ஃப்ராடு குடும்பம், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பம் சேர்த்து என்ன ஏமாற்றி என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டீங்க. இப்போ எங்கள் அப்பா கிட்ட வந்து நடித்து எங்கள் அப்பா கடையை ஏமாத்திடலாம் பார்க்குறீங்களா அப்படின்னா, மாமா அப்படிலாம் இல்லை மாமா. ஓ மாமா சொல்லிட்டாங்களா, அப்படி தான் நடந்துச்சு, ஒரு பேச்சு வந்துச்சு மாமா. ஆனால் எங்கள் அப்பாட்ட சொல்லி அனுப்பிட்டேன் நான், அந்த மாதிரி வெள்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நேராக கடைக்கு வந்து என்கிட்ட வந்து மாப்பிள்ளை நாளையிலேருந்து கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறார் அவர். என்னடி நினச்சிக்கிட்டீங்க, எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பமே நடிக்கிறீங்களா, ஃப்ராடு குடும்பம் இப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே சம்டைம்ஸ் வந்து நமக்கு மனசுக்கு ஒரு சூதிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அப்பா நல்ல வேலை நீனாச்சும் கேட்டியடா அப்படின்னு. எங்கள் அப்பா வந்துக்கிட்டு என்ன தான் முரட்டுத்தனமாக பேசினாலும் நல்லவர், உங்கள் அப்பா வந்து கெடுத்த போகிறான் பார்த்துக்க அப்படின்னு